சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதுச்சேரியில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அலைகடலென திரண்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு பேராதரவு திரட்டினார். புதுச்சேரியில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, விலையில்லா கறவை பசுக்கள், ஆடுகள், பெண்களின் திருமணத்திற்கு 4 கிராம் தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை நிதியுதவி, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மீனவ மக்கள் நலத்திட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரி புதிய துறைமுகம் திடலில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, காங்கிரஸ், திமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரியில் விவசாயம் வீழ்ந்துவிட்டதாகவும் தொழிற்சாலைகள் முடங்கியதோடு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். வரும் தேர்தலில் மக்கள் விரோத காங்கிரஸ் திமுக ஊழல் கூட்டணியை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும், நம்பிக்கை துரோகம் செய்த என்ஆர் காங்கிரஸை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும், மக்கள் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடும் அஇஅதிமுக ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என லட்சோப லட்சம் மக்கள் திரண்டிருந்த புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்தார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்றார் கிரேக்க அறிஞர். இதற்கு காரணம் என்னவென்றால், மாற்றத்தின் மூலமாகத்தான் ஏற்றத்தை காண முடியும், மாற்றத்தின் மூலமாகத்தான் மறுமலர்ச்சியை உருவாக்க முடியும். ஆனால் புதுச்சேரியில் என்ன நடக்கிறது? கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் அதிலிருந்து பிரிந்து வந்த இயக்கம் ஆகியவைதான் புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கின்றன. தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற கட்சியும் காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்த கட்சிதான். இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதை இவர்களது நடவடிக்கைகள் மூலம் நிரூபித்து வருகிறார்கள். காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் மக்கள் நலனில் எந்த அக்கறையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது தேர்தலில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓர் அணியாகவும், திரு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஓர் அணியாகவும், காங்கிரஸ் திமுக ஓர் அணியாகவும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் ஆட்சியை நீங்கள் பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறீர்கள். மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அப்போதெல்லாம் இந்த மாநிலத்திற்காக ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்குள்
உள்ள கோஷ்டி பிரச்சனையை தீர்க்கவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது. காங்கிரஸ், திமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் நிர்வாக திறமையின்மை காரணமாக இங்கு விவசாயமே வீழ்ந்துவிட்டது. எந்தவித தொழில் வளர்ச்சியும் ஏற்படவில்லை. புதிதாக தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படாததோடு இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே இருந்தபோது இந்த பிரதேசத்திற்கு நிதி சலுகையுடன் கூடிய மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்ததா, அல்லது இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய கடன் சுமையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்ததா? எதுவுமே செய்யவில்லை. திமுகவை சேர்ந்த மத்திய முன்னாள் அமைச்சர் குடும்பத்தினருக்கு சொந்தமான JR பவர்ஜென் நிறுவனத்திற்கு நிலக்கரி வெட்டி எடுக்கும் உரிமையை மறைமுக முறையில் வழங்கி தங்கள் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொண்டதுதான் மிச்சம். புதுச்சேரியின் வளர்ச்சி புஸ்வானமாகிவிட்டது. இங்கு மட்டுமல்ல, எங்கும் எதையும் செய்யவில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே இமாலய ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள். நிலக்கரி ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்களை செய்து மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி. விளையாட்டிலே கூட விளையாடியவர்கள் என்றால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஊழல் கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். பல ஆண்டுகளாக மத்திய இணையமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணசாமி. இவரால் தொல்லைகள் தான் அதிகம் இருந்ததே ஒழிய நன்மைகள் ஏதும் இல்லை. உங்களுடைய வளர்ச்சியில், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் துளியாவது அக்கறை இருந்திருந்தால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது புதுச்சேரி மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை பெற்று தந்திருக்க வேண்டாமா? ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இதிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாநிலத்தின் மீது, உங்கள் மீது அக்கறை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி என்றாலே மக்கள் விரோத அரசு. அதனால்தான் காங்கிரஸ் அரசை இந்திய நாடே நிராகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு புதுச்சேரி மாநில மக்களே முட்டுக்கட்டை போடுவது போல் ஆகிவிடும். எனவே காங்கிரஸ் திமுக ஊழல் கூட்டணியை இந்த தேர்தலில் நீங்கள் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது புதுச்சேரி மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை விட மோசமானது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கட்சி அப்படித்தான் இருக்கும். காங்கிரஸ் எதிரி என்றால் என்ஆர் காங்கிரஸ் துரோகி. 2011ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு நடைபெற்ற தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிட்டன. நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்களும் வாக்களித்தீர்கள். தேர்தல் முடிந்து பெரும்பான்மை பெறாத சூழ்நிலையில் சுயேட்சையின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தவர்தான் திரு ரங்கசாமி. கூட்டணி தர்மத்தை குழி தோண்டி புதைத்தவர் திரு ரங்கசாமி. கூட்டணி தர்மத்தை மட்டுமல்ல, இந்த மாநிலத்தையே புதை குழியில் தள்ளிவிட்டிருக்கிறார் திரு ரங்கசாமி. இவருடைய ஆட்சி காலத்திலும்
புதுச்சேரி எந்த விதமான வளர்ச்சியையும் அடையவில்லை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. இவரால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது. மத்திய அரசை வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ எந்த காரியத்தையும் திரு ரங்கசாமியால் சாதிக்க முடியாது. அதற்குரிய தகுதி, அருகதை என்ஆர் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை. நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது திரு ரங்கசாமிக்கு கைவந்த கலை. அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார் திரு ரங்கசாமி. உங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் திரு ரங்கசாமி நிறைவேற்றவில்லை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது தற்கொலைக்கு சமம். எனவே என்ஆர் காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, உங்கள் பிரச்சனையை மையப்படுத்தி போராட்டங்கள் நடத்திய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் திமுக இருந்த போதும் சரி, காங்கிரஸ் இருந்த போதும் சரி, அவர்களெல்லாம் எதிர்க்கட்சியாகவே செயல்படவில்லை. பெயருக்கு எதிர்த்ததோடு சரி, மற்றபடி ஆளும் கட்சியின் கைப்பாவைகள் தான் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட போதும் சரி, பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்ட போதும் சரி, வெள்ள நிவாரணத்தை அளிக்காத போதும் சரி, ஏழை எளிய மக்களின் விவசாய நிலங்களை சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்காக கையகப்படுத்த முயன்ற போதும் சரி, காமராஜர் வீடு கட்டும் திட்டத்திற்கான மானியத்தை உயர்த்தாத போதும் சரி, புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை பெறாத போதும் சரி, உங்கள் நலனுக்காக உங்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம்தான். அண்டை மாநிலமான தமிழகத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இங்கே புதுச்சேரி யூனியன் பிரதேசம் எவ்வளவு பின்தங்கி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள இயலும். முந்தைய மைனாரிட்டி திமுக அரசின் அவலங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அராஜகங்களை ஒழித்து கட்டி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் 2011ஆம் ஆண்டு முடிவெடுத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை அமோக வெற்றி பெறச் செய்து என்னை முதலமைச்சர் ஆக்கினார்கள். மாற்றம் தந்த மக்களுக்கு எனது தலைமையிலான அரசு ஏற்றம் தந்தது. சமூக நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் என பல வகையான திட்டங்கள் இன்று தமிழ்நாட்டில் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சமூக நல திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த 5 ஆண்டுகளில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் பல்வேறு சமூக நல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம், செயல்படுத்தி வருகிறோம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும்
விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் மலிவு விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், அம்மா உணவகங்கள் திட்டம், அம்மா குடிநீர் திட்டம், அம்மா உப்பு திட்டம், அம்மா மருந்தகங்கள் திட்டம், அம்மா சிமெண்ட் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி வழங்கப்படுகிறது. இது தவிர விலையில்லா நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், புத்தக பைகள், சீருடைகள், காலணிகள், மடிக்கணினி ஆகியவை வழங்கப்படுகின்றன. மேல்நிலை கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மேல்நிலை பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. தொடக்கப் பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாகவும், நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும், உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. கல்லூரிகளை பொறுத்தவரையில் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக்குகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. மீனள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் என 2 பல்கலைக்கழகங்கள் புதிதாக துவக்கப்பட்டுள்ளன. 100 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைப்பு வசதிகள் அரசு கல்லூரிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால் ஏழை எளிய மக்கள் உயர்தர சிகிச்சை பெறும் வகையில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்களுக்கென தனி மருத்துவ காப்பீட்டு திட்டம் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் சிறப்புற செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான தாய் சேய் நல பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை விரைந்து நிரப்பும் பொருட்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஒன்று புதிதாக துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. விவசாயம் விரைந்து விருத்தி அடைந்து வருகிறது. விருது பெறும் அளவுக்கு விவசாய உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிறோம். அபரிமிதமான தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகளை மேலும் ஈர்க்கும் வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை நான் நடத்தினேன். இதன் மூலம் 2,42,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் ஒற்றை சாளர முறை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு
இருளில் மூழ்கி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு ஒளி மிகுந்த மாநிலம் என்னும் சிறப்பினை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு மாநிலமும் சாதித்திராத அளவுக்கு 5 ஆண்டுகளில் 7485.50 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக பெறப்படுகிறது. இது தவிர தொலைநோக்கு திட்டம் 2023 தயாரிக்கப்பட்டு அந்த திட்டத்தின் இலக்கை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் இங்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதில் எங்களுக்கு மிகுந்த அனுபவமும் திறமையும் உண்டு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்தியாவின் மிக பெரிய மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை திட்டங்களை எங்களால் கொடுக்க முடிந்திருக்கிறது என்றால், சின்னஞ்சிறிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை வளர்ச்சியுறச் செய்வது எங்களுக்கு மிக எளிது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் அமைய பெற்றால், புதுச்சேரிக்கு நிதி சலுகையுடன் கூடிய சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி அரசின் கடன் சுமையான 6400 கோடி ரூபாயை முற்றிலும் தள்ளுபடி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புதுச்சேரிக்கென புதிய தொழில் கொள்கையினை உருவாக்கி அதன் மூலம் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவும், இடம்பெயர்ந்த தொழிற்சாலைகளை மீண்டும் கொண்டு வரவும், நலிந்த தொழிற்சாலைகளை வலுவடைய செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு குறு தொழில்கள் துவங்க ஊக்கம் அளிக்கப்படும். அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் ஒற்றைச்சாளர முறையில் அனைத்து அனுமதிகளும் 30 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்காலில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் தொழில் வளாகம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ளது போல் புதுச்சேரி உள்ளாட்சி அமைப்புகளில் 50 விழுக்காடு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்க தனி சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கான தேர்தல் உடனடியாக நடத்தப்படும். செயல்படாத நிலையில் உள்ள புதுச்சேரி விமான நிலையத்தை செயல்பட வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி, உழவர்கரை ஆகிய 2 நகராட்சிகள் இணைக்கப்பட்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். விவசாயிகள் வாழ்வு வளம் பெறும் வகையில் விவசாய மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சொட்டு நீர் பாசன அமைப்பு ஏற்படுத்த மானியம் வழங்கப்படும். கருவறை முதல் கல்லறை வரை பயனளிக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் வகையில் தேவையான அனைத்து இடங்களிலும் மேம்பாலங்கள், சுற்றுவட்ட சாலைகள் ஆகியவை அமைக்கப்படும். காரைக்கால் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும். அனல் மின் நிலையம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டை போல் சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மின் உற்பத்தியில் புதுச்சேரி தன்னிறைவு பெறவும், அனைவரும் தரமான தடையில்லா மின்சாரம் கிடைக்கவும் வழிவகை செய்யப்படும். தமிழ்நாட்டில் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே அளவு முக்கியத்துவம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் அளிக்கப்படும். அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். மாணவ மாணவியருக்கு அனைத்து கல்வி உபகரணங்களும் விலையில்லாமல் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் வழங்குவது போல் இலவசமாக விலையில்லா பாட புத்தகங்கள்,
நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், அட்லாஸுகள், வரைபடங்கள், ஜாமெட்ரி பாக்ஸுகள், புத்தக பைகள், கலர் பென்சில், கிரையான்கள் அனைத்தும் வழங்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிதிவண்டிகளும் மடிக்கணினிகளும் வழங்கப்படும். மத்திய பல்கலைக்கழகத்தில் 50 விழுக்காடு இடங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரியிலும் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கப்படுகின்றன. அதை போலவே புதுச்சேரியிலும் வழங்கப்படும். கைவிடப்பட்ட பெண்கள், ஏழை தாய்மார்கள், பெண்கள் குடும்ப தலைவராக இருக்கின்ற குடும்பங்களுக்கு கறவை பசுக்களும் வெள்ளாடுகளும் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகின்றன. அதை போலவே புதுச்சேரியிலும் வழங்கப்படும். மகளிர் திருமண உதவி திட்டம் இங்கேயும் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் வழங்கப்படுவது போல் பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கமும் திருமண உதவியாக பெண்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். பட்டப்படிப்பு அல்லது பட்டயம் படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆகியவை இங்கேயும் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்கள் துவங்கப்படும். அவர்கள் சொந்த தொழில் துவங்க வங்கி கடன் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படுவதோடு அங்கேயே உயர் சிகிச்சைகள் பெறுவதற்கான வசதிகள் உருவாக்கி தரப்படும். ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் உள்ள 150 மருத்துவ இடங்கள் 250 உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதேபோன்று மருத்துவ மேற்படிப்பிற்கான இடங்களும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்திட வழிவகை செய்யப்படும். காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று துவங்கப்படும். புதுச்சேரியை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் அன்னதான திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் வாழும் இந்துக்களுக்கு மானசரோவர் மற்றும் முக்திநாத் செல்ல மானியம் வழங்கப்படுகிறது. அந்த சலுகைகள் புதுச்சேரியிலும் வழங்கப்படும். திருநள்ளாறு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதோடு ஸ்ரீரங்கத்தில் உள்ளது போன்று இங்கு யாத்ரி நிவாஸ் அமைத்து தரப்படும். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கும் ஜெருசலம் செல்லும் கிறிஸ்தவர்களுக்கும் தமிழகத்தில் வழங்கப்படுவது போன்ற சலுகைகள் புதுச்சேரியிலும் வழங்கப்படும். மூடி கிடக்கும் ரோடியர், சுதேசி, பாரதி ஆகிய 3 பஞ்சாலைகள் புனரமைக்கப்பட்டு அங்கு பணிபுரிந்த 15,000 தொழிலாளர்களுக்கும் மறுவாழ்வு அளிக்கப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். காரைக்காலில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வாடகைப்படி வழங்கப்படும். ஏழை எளியோர் நலம் பெறும் வகையில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், பண்ணை பசுமை, நுகர்வோர் காய்கறி அங்காடிகள்
ஆகிய திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி வணிகர் நல வாரியம் சீரமைக்கப்பட்டு வணிகர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறவும் காவல்துறையின் செயல்பாட்டில் எவ்வித தலையீடும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளவும் காவல்துறை உங்களின் நண்பனாக விளங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி மாநில காவல்துறை நவீனப்படுத்தப்படும். ஏழை எளிய மக்கள் உயர் சிகிச்சைக்காக தமிழ்நாட்டில் உள்ளது போன்ற மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை அளிக்க வழிவகை செய்யப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 20 கிலோ விலையில்லா அரிசி வழங்கவும், மானிய விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், சர்க்கரை, கோதுமை ஆகியவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் மீனவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் புதுச்சேரியில் வசிக்கும் மீனவர்களுக்கும் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் வேலை வாய்ப்பு பெற வழிவகை செய்யப்படும். நெசவு தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கப்படும். மாணவ மாணவியரின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் விளையாட்டு மைதானங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு முழுமையாக கிடைத்திட வழிவகை செய்யப்படும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய பெற்றால் 5 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் நிறைவேற்றக்கூடிய வளர்ச்சியை நாங்கள் அளிப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அதற்குரிய தகுதி, ஆற்றல், திறமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மட்டும்தான் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 49 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி பெற வேண்டிய திட்டங்களை பெற்று தருவார்கள். மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் அதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் போராடி வாதாடி பெற்று தருவார்கள் என்பதை நான் உத்தரவாதமாக இங்கே கூறுகிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் தேர்தல். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல். இந்த தேர்தலின் மூலம் மக்கள் விரோத ஆட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு நீங்கள் நிரந்தர விடை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் புதுச்சேரியில் மக்களாட்சி மலர வேண்டும். அந்த ஆட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் கோரிக்கைகள் வென்றெடுக்கப்படும். குறிப்பாக புதுச்சேரிக்கு நிதி சலுகையுடன் கூடிய மாநில அந்தஸ்து வழங்கும் கோரிக்கை வென்றெடுக்கப்படும். இந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். உங்களின் வாழ்வு வளம் பெறும். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லப்படும். இவற்றையெல்லாம் நீங்கள் பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி ஆட்சி மாற்றம்தான். அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் எல்லாம் மக்கள் பணியை செவ்வனே ஆற்றக்கூடியவர்கள். பலருக்கு சட்டமன்ற உறுப்பினராக, கவுன்சிலராக
பணியாற்றிய அனுபவங்கள் உண்டு. அனைவரும் அந்தந்த பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். எதிர்க்கட்சியாக இருந்தபோது உங்கள் கோரிக்கைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள். சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உங்களுக்காக போராடியவர்கள். இவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களுக்காக உழைக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னத்தை. தமிழ்நாட்டில் அடிக்கடி சொல்லுவேன், மக்களை பார்த்து சொல்லுவேன், உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொல்லி வருவேன். உங்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்களும் என் பிள்ளைகள்தான், நீங்களும் என் மக்கள்தான். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தாய்க்கு மட்டுமே தெரியும். உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. எனவே புதுச்சேரி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் புதிதாக உங்கள் ஆதரவுடன் அமையவுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்றி தரும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்கள் விரோத என்ஆர் காங்கிரஸ் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். காங்கிரஸ் திமுக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றம் ஏற்பட, மாற்றத்தின் மூலம் மற்றவர்கள் ஓடிட, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திட ஆதரிப்பீர் இரட்டை இலை சின்னத்தை என்று கூறி மீண்டும் ஒரு முறை இங்கே நிற்கின்ற 30 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.